கடைசி 3 எக்காலங்களை தனியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேதான் முதல் ஆபத்து நாம் வாசித்து முடித்தோம். 5வது ஆபத்து முதல் ஆபத்து. ஆமென். இனி 6வது எக்காலம் ஊதப்படுகிறது. அப்போது இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை இயேசுவோடு கூட இருந்த யோவான், தன்னுடைய அன்பின் சீஷன், அவருக்கு ஆண்டவர் ஆவியிலே வெளிப்படுத்தினதான தரிசனத்தை அவர் ஆவிக்குள்ளாகி இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். ஆமென். அந்த தொடர்ந்து வாசிப்போம். அந்த வசனத்தை கடந்து போயிட்டு வருகிறது. வாசியுங்கள். 6ஆம் தூதன் சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். ஐப்ராத்து நதி எங்கேயாவது வாசித்த ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். ஆதியிலே தேவன் ஐப்ராத்தையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அப்ப ஏதேன் தோட்டம் தான் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அங்க இல்லையே, அப்ப எப்படி இந்த ஐப்ராத்து நதி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? கேள்வி இருந்தாலும் எல்லாம் இருக்கும். நதி தானே, அது எங்கேயாவது இருக்கும். அந்த நதி எங்க இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எங்க இருந்து வருகிறது? ஆமென். அப்போ அவங்க வாசித்தது ஜலப்பிரளயத்துக்கு முன்னால உள்ளது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னால ஐப்ராத் எங்க இருக்குன்னு யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். வேண்டாம், நேரம் இல்லை. இங்க பாருங்க, பேழை எங்க போய் தங்கினது சொல்லுங்க? அகமதாபாத்லையா? அரராத். இப்போது அது துருக்கியில இருக்கிறது. துருக்கியில தான் அந்த பேழை போய் நின்றது. ஆமென். அப்போ இந்த ஐப்ராத் நதி இப்ப எங்க இருந்து வருகிறது சொல்லுங்க? அரராத் மலையில இருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படி முழிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. அரராத் மலையிலிருந்து இப்போது அந்த நதி வருகிறது. சிறிய நதி அல்ல. நம்ம ஊர்ல இருக்கிறதான பெரிய நதி ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஆறு, பெரிய ஆறு ஒண்ணு சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆறு போகுது, அதுவா? இது ஓடை. ஆறுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கங்கை. கங்கைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? கங்கை, யமுனை, அடுத்தது நான் கோதாவரின்னு ஒரு ஆறை பார்த்தேன் பாருங்க. எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா? அந்த ட்ரெயின் 1 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு. அதுக்கு வீதி அவ்வளவு பெரிய ஆறு. அதைவிட பெரிய ஆறு தான் இது, இந்த ஐப்ராத். இந்த நதியின் 4 திசைகளில் ஏற்கனவே நம்ம படிச்சோம். 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக கட்டப்பட்டிருக்கிறார்கள்? எந்த பக்கமும் காற்று அடிக்கக்கூடாது, காற்று ஒரு திசையை நோக்கியும் அடிக்கக்கூடாது என்று சொல்லி இவர்கள் அந்த காற்றுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த 6ஆம் எக்காலம் ஊதும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஐப்ராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் எவ்வளவு பேர்? வாசியுங்கள். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். பாருங்கள், 1/3 பங்கு. ஏற்கனவே 4/1 பங்கு, 1/3 பங்கு கொல்லப்பட்டாச்சு. இப்போ திரும்பவும் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு இந்த
4 தூதர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவிழ்த்து விடப்படுகிறார்கள். 16வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? வாசியுங்கள். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. எவ்வளவு? 20 கோடி. உலகத்திலே இருக்கிற, பூமியிலே இருக்கிற 1/3 பங்கு மக்களை கொல்லும்படிக்கு 20 கோடி, எவ்வளவு? 20 கோடி தொகை குதிரை சேனைகள் புறப்பட்டு வந்தன. வெறும் குதிரை அல்ல, இந்த குதிரைக்கு இருக்கிற வல்லமையை நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். அதுக்கு இருக்கிற அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். அது எப்படிப்பட்டதா இருந்தது? சாதா குதிரை அல்ல அது. வாசியுங்கள். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவைகளையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. வாசியுங்கள். நான் பாதி நீங்க பாதியா? வாசிங்க, சேர்த்து வாசிங்க. குதிரைகளையும் இவைகள் குதிரைகளாயிருந்தாலும் இவைகளுடைய தலைகள் எப்படி இருக்கிறது? கவனியுங்கள். சிங்கத்தை போல இருக்கிறது. சிங்கங்களின் தலைகளை போல இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த அக்கினியினாலே, அந்த நெருப்பின் வல்லமையினாலே என்ன செய்யப்படுகிறார்கள்? 1/3 பங்கு பேர் இந்த பூமியிலே கொல்லப்படுகிறார்கள். 19 வாசிப்போம். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. பாருங்க, அந்த குதிரைக்கு தப்பி போகவே முடியாது. என்ன செய்ய முடியாது? தப்பி போகவே முடியாது. இந்த குதிரை மாத்திரமல்ல, குதிரையின் மேலேயும் ஆள் இருக்குது. ஆமென். குதிரை மாத்திரம் வரவில்லை, குதிரையின் மேலே இருக்கிறவர்கள் நல்ல ப்ரொடெக்ஷனோடு மார்க்கவசத்தை தரித்திருக்கிறார்கள். இனி இந்த குதிரைகள் சேதப்படுத்துவதற்கு தங்களுடைய தலைகளை மாத்திரமல்ல, அது எதையும் பயன்படுத்துமாம். பாருங்கள். அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. ஆமென். பாருங்கள், இப்படி ஒரு மிருகம் வந்ததுன்னு சொன்னா இந்த காலத்துல நம்ம எப்படி இருப்போம்? நிறைய பேர் கனவுல பாக்குறாங்க. கனவுல நிறைய பேருக்கு இப்படிதான் உருவம் எல்லாம் வருது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு தரிசனத்துல அது ஏன் தெரியுமா வர்றது? நிறைய தொடர்கதை பார்க்கறதுனால. தொடர்கதைகள், சீரியல் எல்லாம் நிறைய என்ன செய்வாங்க? பார்த்துட்டு நல்லா தூங்குவாங்க. அந்த சீரியல்ல இருக்கிறது தான் வரும். ஆமென். அது தரிசனம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இது நிஜத்திலே வருகிறது. இந்த எக்காலங்கள் என்றாலே, முத்திரைகள் என்றாலே அவற்றிற்கு இன்னொரு பெயர் உண்டு. இவை எல்லாம் நியாய தீர்ப்புகள். மனுஷன் பாவத்திலே உளறுகிறான். மனுஷன் தேவனை தேடாமல், ஆமென், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறான். அந்த பாவத்திற்கான சம்பளம் தான் இந்த நியாய தீர்ப்பு என்பதை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நமக்கு தேவனை பற்றிய சுவிசேஷங்கள் ஒவ்வொருவர் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய், பிரசங்கங்கள் மூலமாய், பாடல்களின் மூலமாய், நல்ல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கைகளின் மூலமாய், ஆமென், நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்தது, பலவிதமான ஆபத்துக்களை நாம் பார்க்கிறோம். மற்றவருக்கு வருகிறதான ஆபத்துக்கள். மனுஷன் உலகத்திலே பிறக்கிறான், ஒரு 70 ஆண்டோடு மரித்து போகிறான். இவ்வளவுதான் வாழ்க்கை, முடிந்து விடுகிறது. இதை போலதான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும், முடிந்துவிடும். அப்பொழுது நான் எப்படி வாழ வேண்டும், அதற்கு என்ன வழிகாட்டி? அதுக்கு தான் இந்த கைடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வேத புஸ்தகத்தின்படி வாழாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம்
இந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் இப்படியாய் கொல்லப்படுவார்கள், இவர்கள் சேதப்படுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுக்கு அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. பாருங்கள், வாள் தான். ஆனா வாள் எப்படி இருக்கிறது? வாள் பாம்பை போல இருக்கிறது போல் அல்ல. அந்த வால்ல என்ன இருக்கிறது? தலை இருக்கிறது. ஆமென். எங்கேயும் தப்பி போக முடியாது. இதற்கு ஒரு நிழல் தான் எகிப்திலே தேவன் வாதைகளை அனுப்பினார். எத்தனை வாதை? ஆமா, அதெல்லாம் ரொம்ப சாஃப்டான என்னது, தவளை. அப்படிதானே? தவளை வந்தா என்ன செஞ்சிடலாம்? ஒரு மிதி, அவ்வளவுதான். இது அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற என்ன வாதை? பேனு. அப்படித்தானே? வேற என்ன வாதை சொல்லுங்க? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்னா அது சாதா வெட்டுக்கிளி தான். இப்படி இது நிழல், ஆண்டவராலே ஆமென் காட்டப்பட்ட ஒரு வாதை, நிழல். ஆனால் இப்போது அப்படி அல்ல. பயங்கரமான வாதைகள், பயங்கரமான நியாய தீர்ப்பு. அநேகர் சொல்லுகிறார்கள், இப்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனாலும் முத்திரைகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை, எக்காலங்கள் ஒன்றும் ஊதப்படவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் சபை இந்த இடத்துல இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சபை எப்போது எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்போதுதான் முத்திரைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிறதான தேவ பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஒருபோதும் இந்த உபத்திரவ காலத்திற்குள் செல்லவே மாட்டார்கள். ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே பலியாகி நோவா பேழையை செய்தது போல இயேசு தன்னுடைய சரீரத்தை பேழையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருக்குள்ள வரலாம். அதற்காக தான் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் நினைவாக நாம் அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எனவேதான் ஞான ஸ்நானத்தை நாம் எடுத்தாக வேண்டும். ஒரு சடங்காக இருக்கலாம் பார்ப்பதற்கு. ஞான ஸ்நானம் ஒருபோதும் ரட்சிக்காது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? சபையிலே சேர்க்கப்படுவதற்கு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, அவளுக்கு நல்ல ஞானம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாகவே என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். அது எதற்கு அடையாளம்? ஆமென். நான் என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை தேவனோடு சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். என்னுடைய ஆசைகளை, ஆமென், என்னுடைய இச்சைகளை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய கனவுகளை, என்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? இயேசுவோடு கூட சிலுவையிலே அறைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்கனவே தேவனை விசுவாசித்தவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியாக சபைக்கு முன்பதாக தண்ணீரிலே இறங்கி என்ன செய்கிறோம்? நாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். இது சடங்கு, இது ஒரு சாதாரண காரியம் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இயேசுவே அதை செய்தார். ஆமென். அப்போஸ்தலர்கள் அதை செய்தார்கள். ஆதி சபை அதை செய்தது. ஆனால் அந்த தண்ணீர முங்கி எழும்புகிறது இல்ல ரட்சிக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசிக்கும் போது வருகிறது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்கும் போது வருகிறது தான் ரட்சிப்பு. ஆனால் ஆமென், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு அடையாளமாக இந்த காரியம் இருக்கிறது. ஆமென். தேவநாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிப்போம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும். ஒரு நிமிஷம் கவனிங்க. 1/3 சேதப்பட்டார்கள். பூமியில் உள்ள எல்லா, நாட்டில் உள்ள எல்லா மக்கள்ல 1/3. ஆமென். இப்போ 700 கோடியில 1/3 எவ்வளவு சொல்லுங்க? மேக்ஸ். சரி, 300ல் 3/1 எவ்வளவு? 100. அப்படியே வருவோம் கணக்கு.
ஆனா இந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு கிரிட்டிக்கலான கணக்கா இருந்தாலும் கரெக்டா கொல்லும். 3ல் 1. ஆமென். அது குதிரைக்கு வாயில கடிபட்டு சாகலாம், அல்லது பாம்பை போல தீண்டி சாகலாம். விஷம், அதனுடைய விஷம் எப்படி இருந்தது? பாம்புகளுக்கு ஒப்பான விஷம், அப்படித்தானே இருக்கிறது வல்லமை. ஆமென். விஷம் இல்லையா? அப்ப கொல்லாதோ? ஆமென், கொல்லும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அப்போ 1/3 மனிதர்கள் இறந்து போனார்கள். இந்த 2 பங்கு இருக்கிறார்கள் பாத்தீங்களா, இவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இப்போது இருக்கிறதை போலவே இருப்பார்கள். நல்லா கவனிங்க. இந்த மனிதர்கள் இப்போது இருக்கிறதை போல இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் செய்கைகளின் கிரியை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள்? மனம் திரும்ப மாட்டார்கள். நல்லா கவனிங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறதே, நாம் பயந்து கீழ்ப்படிவோம், நாம் பயந்து தேவனை சேவிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம் என்கிறதான எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. இந்த மனம் அவனுக்கு வராது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இங்க கவனிங்க. அப்போதும் என்ன செய்வார்கள் தெரியுமா? பேய்களை வணங்குகிறவர்கள் இருப்பார்கள். ஆமென். வெண்கல சிலைகள், பொற்சிலைகள், கல், மரம் என்பவைகளை வணங்குகிறவர்கள் இருப்பார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அப்போதும் இருப்பார்கள். இனி 21வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பாருங்க, ஏற்கனவே இந்த குதிரை கொல்லுது, இவனே என்ன செய்கிறான்? மாறி மாறி மனுஷனை கொல்லுகிறான். அல்லேலூயா. என்ன செய்கிறான்? அங்கே ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது, ஆனா இங்க மனுஷன் என்ன செய்கிறான்? கொல்லுகிறான். இனி என்ன செய்கிறானா? சூனியம் செய்கிறான். அப்போதும் மந்திரவாதியை தேடி போகிறவன் இருக்கிறான். மந்திரவாதியும் இருக்கிறான், மந்திரவாதியை தேடி போகிறவனும் இருக்கிறான், வேசித்தனங்களும் இருக்கிறது, களவுகளும் இருக்கிறது. அப்போதும் இந்த உலகத்துல நான் இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நான் பெரியவனாய் வர வேண்டும் என்று சொல்லி அநியாயத்தினாலே கொள்ளையிடுகிறவர்கள் அப்போதும் இருக்கிறார்கள். இப்போது இருக்கிறதான பாவம் செய்கிற வாய்ப்பை விட அப்போது அதிகமாயிருக்கும். ஏனென்றால் 1/3 பேர் அப்படியே மரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடைமைகளை கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த உயிரோடு இருக்கிறவர்கள் கொள்ளையாடுவார்கள். ஒருவேளை அவர்கள் எதிர்த்து அந்த குடும்பத்திலே 5 பேர் இருக்கும் பொழுது அதிலே எத்தனை பேர்? 2 பேர் இறந்து போய்விட்டார்கள் என்று வையுங்கள். நல்ல அந்த குடும்பத்தில் பலமுள்ள 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். அங்கு சிறு பிள்ளைகளும் பெண்களும் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆஸ்தி இவர்களால் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தெரியாது. அப்போ பலமுள்ளவர்கள் மற்றவர்கள் வந்து இவர்களை கொலை செய்வார்கள், பலவிதமான அநியாயங்களையும் செய்வார்கள். அந்த ஆஸ்திகளை, அந்த ஸ்தோத்திரம் விலை உயர்ந்த பொருட்களை, நிலங்களை அபகரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இப்போது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு அப்போது இருக்கும். அல்லேலூயா. மிகவும் கொடிதான காலம். அந்த குதிரையினால வருகிற ஆபத்தை விட இங்க இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புவான். மனுஷன் தான் பொல்லாதவன். மனுஷன் மிகவும் பொல்லாதவன். அவனுடைய நினைவு நித்தமும் பொல்லாதது. இப்போது இருக்கிற பொல்லாதது அல்ல. அப்போது அவன் பாவம் செய்கிறதான வாய்ப்புகள் அவனுக்கு மிகவும் அதிகமாக பறந்து விரிந்தெடுக்கும். எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஏன்னா 1/3 இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையாடுவது, உயிர்களை எடுப்பது, கொல்லுவது, அநியாயங்களை செய்வது யார் கேட்பார்? காவல் நிலையத்தில் இருக்கிறவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னா அங்கே 3ல் 1 போயிடும். நீதிமன்றங்கள்
இருக்கிறது சொன்னா நீதிபதியின் வீட்டிலே 1/3 போயிரும். இனி அரசாங்கம் அங்கேயும் 1/3 போயிரும். உன்னுடைய கஷ்டத்தை நீ பார், உன்னுடைய கண்ணீரை நீ பார், என்னுடைய கஷ்டத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவரவர் சுயநலவாதிகளாயிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களுக்குள்ளாய் நாம் ஒருபோதும் சென்று விடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இன்னைக்கு தேதி எத்தனை? 25. அல்லேலூயா. இந்த 25ஆம் தேதியில இப்போது இருக்கிற இந்த நிமிடத்துல நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை நம்ம அறிக்கையிடுவோம். ஆமென். ஒருவேளை நம்ம நினைப்போம் நாளைக்கு அடுத்த மாசம் நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கையிடலாம், அடுத்த மாசம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த பழக்கத்திலே நம்ம இருந்துருவோம், ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருந்துருவோம். மரணம் என்பது ஆமென் சொல்லிவிட்டு வருகிறது அல்ல. ஆமென். எதை வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், தடுத்து நிறுத்தலாம், ஆமென், முடிவெடுக்கலாம். ஆனா மரணம், நம்முடைய மரணம் என்பது அது யாருக்கும் தெரியாத ஒன்று. ஆபத்துக்கள், விபத்துக்கள், மோசங்கள், மரணங்கள் வாழ்க்கையில எப்போது வேண்டுமென்றாலும் வரலாம். எந்த ஒரு மனிதனும் ஆமென் 200 வருஷம் இந்த உலகத்துல என்ன செய்கிறது இல்ல, வாழுகிறது இல்ல. வேதத்தின்படியாக எத்தனை வருஷங்கள் சொல்லுங்க? முதல்ல ஒரு வருஷம் சொல்லப்பட்டது 120 அப்படின்னு சொல்லப்பட்டது. 120 யாராவது வாழ்றீங்களா? 120 வயதுடையவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி இருப்பாங்க, நமக்கு கேட்டிருக்காது. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ, அப்படித்தானே? ஆமே. ஸ்தோத்திரம். என்னுடைய சத்தத்தை அவங்க கேட்க மாட்டாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அல்லேலூயா. சரி, அப்ப 120 வருஷத்தோட இங்க யாருமே இல்லை, வயதோடு இல்லை. ஒரு 80 வயதுல யாராவது இருக்கீங்களா? இல்ல. 70 வயதுல இருக்கீங்களா? பாஸ்ட் இருக்கு. எத்தனை வயசாச்சு பாஸ்டருக்கு? கொஞ்ச நாளாவே 69ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. பாஸ்டர் தான் இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல வயதான ஆமென் ஒரு மனிதராய் இருக்கிறார். பாருங்கள், அப்போ எல்லா மனுஷனுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு அவன் பாவத்தில் இருந்தான்னு சொன்னா அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளால தள்ளப்படுவான். சாத்தானுடைய கையிலே அவன் கொடுக்கப்படுவான். இந்த உலகத்திலே அவன் செய்த அநியாயத்துக்கான தண்டனையை அவன் சுமந்தே ஆக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ என்னது? அவருடைய குமாரனாலே கிடைக்கிற நித்திய ஜீவன். நாமும் பாவிகள் தான், நம்மளும் பொல்லாதவர்கள் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே நம்ம நல்லவர்கள் என்று கிடையாது, நம்ம பொல்லாதவர்கள். அவர்களைப் போலதான் நாமும் இருந்தோம். ஆனா தேவன் நிமித்தமாக அன்புள்ளவர்களாய் மாறினோம், பொறுமையுள்ளவர்களாய் மாறினோம், சாந்தமுள்ளவர்களாய் மாறினோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறினோம். ஆமென். ஒருவேளை இப்போதும் பழைய பாவங்களிலே நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு நேராய் வருகிறது. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆமென். ஸ்தோத்திரம். எனவே இந்த 25ஆம் தேதி, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நேரத்துல உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க. நீங்க பரிசுத்தமாகணும். ஆமென். காலம் பொல்லாதது, காலம் கொடியது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு எச்சரிப்பாய் தருகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமையின் தேவ பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினைவர். கீழ்ப்படிதல்ல பலவீனம் இருக்கும் உங்களுக்கு. ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி தர வேண்டுமோ அப்படி சொல்லி தருவார். அல்லேலூயா. ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி இயேசுவே.